வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திருமிகு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் ஐயா வணக்கம். ஐயா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த மகளிர் தினத்துக்காக மகளிர் தின மாநாடு நடத்துறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்கண்ணா? அதாவது தான் வாயால பெண்கள் மகளிர்னு சொல்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் தான் விஜய். வீட்டுல உள்ள மனைவி இவனுக்கு துரோகம் செய்யாத, இவனுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யாத, இவனை உண்மையா நேசிச்ச, முழுமையா நேசிச்ச, 26 வருஷம் இவன் கூட குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்று அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி, அதே நேரத்துல இவனுக்கும் வேலைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சரியாக பார்த்து செஞ்ச ஒரு பெண். ஆக்சுவலா பெண் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, அங்க உள்ள உண்மையை சொல்றதுக்காக நான் வரேன். இப்படி எல்லாம் இவனை விழுந்து கவனித்து கொண்ட தன்னுடைய மனைவிய தான் நேசிச்ச, அதாவது தன்னால் நேசிக்கப்பட்ட, அதாவது தன்னை நேசிச்ச மனைவிய வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டு தான் பெத்த மகளை, சின்ன பொண்ணுங்க, அந்த பொண்ணு பிஜி ஹாஸ்டல்ல தங்கிங்க காலேஜ் படிக்கிறதா சொல்றாங்க. அப்படி தன்னுடைய பெண்ணை வீட்டை விட்டு அமிச்சிட்டு பெத்த தாயை தான் கூட வச்சுக்காம இப்படி ஒரு முறையற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விஜய், நீ எல்லாம் புடுங்கறதுக்காடா மகளிர் தின விழா நடத்துற அப்படின்னு நான் கேட்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? யாரை ஏமாத்த நீ பண்ற? அதாவது தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு இவன் பேசுறத நம்ம கேட்டா, ஆனா உண்மையிலே இவன் தான் தீய சக்தி. அதாவது இன்னும் சொல்ல போனா மகா மோசமான தீய சக்தி இவன். இல்ல, அவருடைய தனிப்பட்ட விவகாரங்களுக்குள்ள ஏன் நுழையிறீங்க? நாட்டுல எவ்வளவோ அரசியல் பிரச்சனை இருக்குது இல்ல, அதையெல்லாம் பார்க்காம விஜயோடைய தனிப்பட்ட பிரச்சனை தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிற சில பேர கேள்வி கேட்கறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? பிரதர், ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இங்க பெரியாரிய ஒரு பார்வையில பார்க்க போனா, ஒரு சராசரி சாமானிய மனுஷனுக்கு ஒழுக்கமும் மானமும் முக்கியம்னு நினைக்கிறவன் நான். ஒரு சாமானிய மனுஷனுக்கு எனக்கு அது முக்கியம். நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு அது முக்கியம். அப்ப ஒரு சராசரி சாமானிய மனுஷனுக்கே ஒழுக்கமும் மானமும் முக்கியங்கிற பொழுது, இன்னைக்கு விஜய் ஒரு நடிகனா மட்டும் இல்லாம ஒரு கட்சியினுடைய தலைவராக, என்னன்னு சொல்ல போனா அந்த கட்சிக்காரங்களே சொல்றானுங்க, எங்க கட்சியில 1 கோடி பேர் இருக்கும், எங்க கட்சியில 1 கோடி பேர் உறுப்பினர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த பார்வையின்படி, அந்த கூற்றின்படி பார்த்தாலும் 1 கோடி பேருக்கு ஒருத்தன் தலைவனா இருக்கான்னா அவனுக்கு ஒழுக்கமும் மானமும் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா அவனை 1 கோடி பேர் கட்சியில அவனை தலைவனா ஏத்துக்கிட்டு தொண்டனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய எல்லார் வீட்லயும் பாக்குறாங்க, டிவி மூலியமா, சினிமா மூலியமா, போன்ல, செல்போன்ல பாக்குறாங்க. அப்ப விஜய் நீ என்ன சொல்ல வர? அப்ப என்ன மாதிரியே நீங்களும் கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தி கூட போங்கன்னு சொல்ல வரியா? அப்ப இன்னொரு திருமணம்ங்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. அது எப்படி இருக்கணும்னா, இதையும் நான் பெரியாரினுடைய பார்வையில நான் சொல்றேன். எப்படி இருக்கணும்னா, நாம ஒருத்தங்க கூட சேர்ந்து வாழறோம், நமக்கு அவங்களுக்கும் ஏதோ ஒரு சங்கடம் இல்ல பிடிக்காம போதோ இல்ல ஏதோ ஒரு விதமான கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா நாம பேசி மியூச்சுவலா பிரிஞ்சிடணும், சட்டப்படி பிரிஞ்சிடணும். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன், உங்களுடைய புதிய வாழ்க்கையை நீங்க பாத்துக்கங்க, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்னு சட்டப்படி அதாவது ஒவ்வொருத்தரும் சட்டப்படி நம்முடைய இணையர் கூட இருந்து பிரிஞ்சிட்டு, அதன் பிறகு நாம இன்னொருத்தங்க கூட நாம சுத்தலாம், இல்ல இன்னொருத்தங்களை நாம கல்யாணம் செஞ்சுக்கலாம், இல்ல இன்னொருத்தங்களை காதலிக்கலாம், அதை பண்ணலாம். அதை யாரும் கேட்க போறது இல்ல, அதை யாரும் விமர்சனம் பண்ண போறது இல்ல. இதுதான் எனக்கும் நான் சொல்ற இந்த கூற்று எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். அப்ப விஜய், நீ சொந்த மனைவிய, கட்டின மனைவிய இப்ப வரைக்கும் நீ விவாகரத்து செய்யல. ஆனா விவாகரத்து செய்யாமையே நீ இன்னொரு பெண்ணு கூட நீ சுத்துற, அவங்க கூட கள்ள உறவு வச்சிருக்கேன்னா இது எவன் ஏத்துக்க முடியும்? சராசரி மனுஷன் பண்ணால ஏத்துக்க முடியாதுங்க. சராசரி மனுஷன் பண்ணா ஏத்துக்க முடியுமா? இல்லங்க, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நமக்கு அக்கா தங்கச்சி இருக்கு, மனைவி இருக்காங்க, அம்மா எல்லாம் இருக்காங்க. இது நம்ம அதாவது நம்மளுடைய அண்ணன்மார்களுக்கும் பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கும் இருப்பாங்க, இதை பாக்குறவங்களுக்கும் இருப்பாங்க, விஜய சப்போர்ட் பண்றவங்களுக்கும் இருப்பாங்க. இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு தப்பா? இதெல்லாம் என்னங்க ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் என்ன தப்பா? டே மானகட்டவனுங்களா, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து, அக்கா இருந்து, ஒரு அக்கா புள்ள இருந்து, உனக்கு ஒரு புள்ள இருந்து, உன் அண்ணனுக்கு ஒரு புள்ள இருந்து,
இப்படி வந்து இன்னொருத்தவங்க அதாவது இன்னொரு ஆண்மகனுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சு அந்த ஆண்மகன் வந்து உங்க அக்கா தங்கச்சி கூட இல்ல உங்க புள்ள கூட சட்டப்படி பிரியாம இன்னொரு பெண் கூட உறவு வச்சிருக்கான், பப்ளிக்கா கூட்டிட்டு வரான். உங்களால என்னடா புடுங்க முடியும், நான் இவ கூட தான்டா சுத்துவேன், உன்னால என்னடி புடுங்க முடியும், நான் இவ கூட தாண்டி சுத்துவேன், இவ கூட தாண்டி இருப்பேன், இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து செரிமானிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஜீரணிச்சுக்கிட்டு பொத்துக்கிட்டு இருக்கிறதா இருந்தா என் வீட்டுல இருந்து ஒருத்தன் வந்து உன் அக்கா தங்கச்சிக்கோ இல்ல உன்னுடைய வந்து பிள்ளைகளுக்கோ செஞ்சிருந்தா அந்த வழி வருத்தம் தெரிய வரும். இது வந்து எனக்கு இதுதாங்க நிலைமை. எனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க. நேத்து கூட என் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம். நாம வந்துங்க நேத்து கூட என் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம். நாளைக்கு அந்த பொண்ணு அந்த பையனும் வந்து சந்தோஷமா 2 பேரும் வந்து சமமா நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷம். இல்ல அவனும் இந்த மாதிரி செஞ்சானா என்ன வழி எனக்கு வருமோ அததாங்க நான் சொல்றேன். அப்படிங்கிறப்ப விஜய் செஞ்சது அடிப்படையிலே தப்புங்க. அதனாலதான் நாம அதை பேசுறோம். மாறா யாரோ வந்துங்க ரோட்ல போற 2 பேர் இதை செஞ்சாலே நான் வந்து கண்டிப்பா பேசுவேன். என் கூட இருக்கவங்க எல்லாம் ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுலாம் நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். நானும் அதை வந்து ரொம்ப ஃபாலோ பண்றேன். அப்ப என் கூட இருக்கவங்களே சரியா இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனா விஜய் இன்னைக்கு வந்து தமிழ்நாடுல இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு ஆளு, உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு ஆளு, அவன் பெரிய புடுங்கியாவே இருக்கட்டுங்க, அவன் பெரிய ஆளாவே இருக்கட்டுங்க, அவனை நோக்கி இந்த வந்து தற்கூரி கூட்டம் ஓடி வரட்டும், பஸ்ல விழட்டும், கால்ல விழட்டும், இல்ல வந்து பஸ் சக்கரத்துல விழட்டும், இல்ல வந்து படிக்க போறேன் காலேஜுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இது என்னது விஜய பார்க்க வந்து அடிப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்காங்கல்ல, இப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியில விஜய் ஒரு பெரிய வந்து இன்ஃபுளுசரா இருக்கான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஜய் கட்டின மனைவி கூட ரிலேஷன்ஷிப்ல அதாவது திருமண உறவுல இருக்கும் பொழுதே இன்னொருத்தவங்க கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்கானா அது தப்பு தான். அதை விமர்சனம் பண்ணதான் செய்வோம். அதனாலதான் சொல்றோம் விஜய் ஒரு தீய சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா அவர்களோட சேர்ந்து வந்த அந்த காட்சியை பார்த்து பல பேர் வந்து அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க. ஆனா அதுக்கும் பதிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, த்ரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கலாம் இல்லைங்களா, அப்ப அந்த நட்பு அதை நம்ம நட்பா பார்க்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்றாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி வந்திருந்தா கூட நாம வந்து நட்பா பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி விஜயும் த்ரிஷாவும் வந்து பிரதர் போட்டோ எல்லாம் போட்டாங்க, நம்ம பார்த்தோம். இதுல ட்விட்டர்ல வந்து த்ரிஷா போட்டோ போட்டாங்க. அந்த போட்டோ சம்பவத்தை கூட வந்து சங்கீதா அவர்கள் தன்னுடைய இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவ்வளவும் தெரிஞ்சு அவங்க போட்டோ எல்லாம் போட்டு என்னைய ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி போட்டோ போடும் பொழுது கூட நான் இதை பத்தி எல்லாம் பேசல. நான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே த்ரிஷாவையோ விஜயோ சேர்த்து வச்சு பேசினது இல்ல. ஏன்னா நானும் அது ஒருவேளை நட்பாக இருக்கலாம் இல்லையா, அப்படிதான் நம்ம நினைச்சோம். நாம அப்ப அப்படிதான் நினைச்சோம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு மனைவி உன் பேர்ல விவாகரத்து கேட்டு வழக்கு கொடுக்குறாங்க, 2021 இருந்து என்னைய வந்து கட்டுப்படுத்துறான், அபியூஸ் பண்றான், டார்ச்சர் பண்றான், சைக்கோத்தனமா நடந்துக்கிறான். நான் சொல்லியும் எனக்கு 2021 தான் எனக்கு தெரியுது. அதற்கு முன்னாடியே அதாவது அதற்கு முன்பு இருந்தே இப்படியான கள்ளக்காதல் வந்து இருக்குதுன்னு அந்த அம்மா வந்து டீசெண்டா சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்ட பிறகு நான் கேள்வி கேட்ட பிறகு விஜய் என்னைய டார்ச்சர் பண்றாரு, என்னைய வீட்டுல பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாரு, என்னால சுதந்திரமா செயல்பட முடியல, நான் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன், இவங்க 2 பேர் சேர்ந்து அவ்வளவு கூத்தடிக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டதை நாம எல்லாம் பார்த்தோம், படிச்சோம், எல்லாரும் பேசணும். அது வந்த 2வது நாள் இந்த பொறுக்கி வந்து அந்த அதாவது தன்னுடைய மனைவி யார குற்றச்சாட்டா வச்சு இதெல்லாம் செய்யறாங்களோ, இதெல்லாம் சொல்றாங்களோ, இதெல்லாம் பேசுறாங்களோ, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்களோ, அவங்களாவது டீசெண்டா த்ரிஷா பேரை சொல்லலைங்க. அவங்க அப்பா கூட வந்து டீசெண்டா த்ரிஷாவுடைய பேரை வந்து சொல்லல. தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரையும் சொல்லுவேன், ஆதாரத்தோடு சொல்லுவேன் தான் அந்த அம்மா சொன்னாங்க. ஆனா நீ என்ன பண்ற, அவங்க இப்படி இந்த விஷயம் வெளியே வந்த 2வது நாள் நீ த்ரிஷா கூட ஜோடி போட்டுக்கிட்டு நீ பப்ளிக்கா இறங்கி நெஞ்ச நிமித்திக்கிட்டு போறன்னா நீலாம் மனுஷனா? இதெல்லாம் வந்து நட்புன்னு நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? இது கண்டிப்பாக நட்பு கிடையாது. இது வந்து திருமணம் கடந்த உறவுதான், காதல் தான், கள்ளக்காதல் தான் அப்படிங்கிறது ஆணித்தரமா தெரிய வர விஷயங்க இது. இதற்கு பிறகும் அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன் இப்படி கூட சொல்லலாங்க, விஜய் வந்து கார்ல வந்துட்டு இருக்கும் பொழுது வர வழியில வந்துங்க த்ரிஷாவோட காரை திமுக காரங்களே வந்து பஞ்சர் ஆக்கி பாதி வழியில நிப்பாட்டிட்டாங்க. அப்ப வந்துங்க த்ரிஷா காரை ஊட்டி இறங்கி வந்து நிக்கிறத விஜய் பார்த்துட்டு ஏமா அங்க நிக்கிறேன்னு கேட்டாரு. இல்லங்க இந்த மாதிரி என் கார் பஞ்சர் ஆச்சுங்க, அதனால நான் வந்து பாதி வழியில நின்றுட்டு இருக்கேங்க அப்படின்னாங்க.
அப்படியா, சரி வாங்க நாங்களே உன்னை வந்து டிராப் பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய கார்ல வந்து த்ரிஷாவுக்கு வந்து அதாவது லிப்ட் கொடுக்க வச்சு திமுக காரங்க அந்த மாதிரி ஒரு வந்து இது என்ன நெரேஷனை செட் பண்ணி இன்னைக்கு த்ரிஷாவையும் இன்னைக்கு த்ரிஷாவையும் விஜயையும் சேர்ந்து கல்யாணத்துக்கு வரவழைச்சு இவ்வளவு வேலையும் பண்ணது திமுகன்னு கேவலமா பேசுறானுங்க. இவனுங்களுக்கு எல்லாம் மண்டையில மூளை இருக்கா இல்ல என்ன மயிர் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து நட்பு கிடையாது. இது வந்து நட்புங்கிறதெல்லாம் கிடையாங்க. நட்புங்கிறது புனிதமான வார்த்தைங்க. விஜய்க்கு அதெல்லாம் கிடையாதுங்க. அவன் ஒரு சாடிஸ்ட் ஃபெல்லோங்க. பஸ்ல லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டதை நானே பார்த்தேங்க பெரம்பலூர்ல. அதாவது அதாவது பெரம்பலூர்லனா ரீலூர்ல இருந்து பெரம்பலூர் வர வழியில நம்ம வந்து பசங்க பார்த்துட்டு நம்ம கிட்ட சொன்னது லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறத இது வாடிக்கையா வச்சிருந்திருக்கான். தான் பக்கத்துல வந்து இந்த அதாவது தன்னைய வந்து பின்தொடர்ந்து ஒரு கூட்டம் வந்து பஸ்ல விழுது, டயர்ல விழுது, அடிபட்டு சாகுறாங்க. அதை அவன் ரசிக்கிறாங்க. தான் ஒரு பெரிய கடவுளுங்கிறதுல உறுதியா இருக்கான். ஏன் அதை சொல்றேன்னா, இப்ப த்ரிஷா கூட நீ கல்யாணத்துக்கு போன, அங்க எவனாவது அவன் பின்னாடி வந்தானா? அங்க எவனாவது செத்து போனானா? அங்க ஏதாவது பிரச்சனையாச்சா? அதே மாதிரி கீர்த்தி சுரேஷோடைய வந்துங்க கல்யாணத்துக்கு போனேன், அங்க எவனாவது பின்னாடி வந்தானா? அங்க ஏதாவது பிரச்சனையாச்சா? இப்படி இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் பர்சனலா பொத்திக்கிட்டு போறல்ல, அது மாதிரி உன்னுடைய கட்சி கூட்டத்துக்கு ஏன் உன்னால வந்து பர்சனலா பொத்திக்கிட்டு போக முடியாது? நீ நினைச்சா முதல் நாள் நைட்டே நீ அங்க இருந்து வந்து பக்கத்துல உன்னுடைய வந்து பஸ் கேரவனை நிப்பாட்டி நீ அங்கவே தங்கலாம், அங்கவே தூங்கலாம். ஏன்னா ஒரு சக மனுஷனா இருக்கவன் தன் சார்ந்த அதாவது தன்னுடைய சக உயிரினமான ஒரு உயிருக்கு கூட சேதம் வரக்கூடாது, அவங்களுக்கு ஒரு இன்னலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். ஆனா நீ தலைவன்கிற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்க. அப்ப உன்னைய நீ எங்க போனாலும் அங்க வந்து 4 பேர் சாவுறாங்க, இல்லைன்னா 4 பேர் வந்து குத்துயிரும் கொலையுயிருமா அடிபட்டு கிடக்குறாங்க. அப்ப இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நீ வந்து நினைக்கிறவனா இருந்தா, நீ வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கும் இப்ப வந்து இங்க சமீபத்துல போன வந்து கல்பாத்தி அகோரம் வீட்டு கல்யாணத்துக்கும் எப்படி நீ சைலண்டா சினிமாக்காரங்களுடைய கல்யாணத்துக்கு நீ சைலண்டா கள்ளக்காதியில கூட போறியோ, அது போல சைலண்டா நீ அங்க போயிருக்கலாமே. இப்ப நீ வந்து உன் பின்னாடி வந்து பசங்க, அதாவது உன் பின்னாடி ஒரு கூட்டம் வருது இல்ல, அந்த கூட்டத்துக்கு தெரியாம விஜயால போக முடியுமே, ஏன் போக மாட்டேன்? ரசிக்கிறாங்க. பின்னாடி உள்ள ஒரு கூட்டம் வருதுங்கிறத ரசிக்கிறான். ஒரு சாடிஸ்ட் ஃபெல்லோ. கீழே இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் வண்டியில போகும்போது யாராவது கிட்ட வந்தாங்கன்னா ஏய் அப்படின்னு சொல்லி கை காட்டுறது, அதெல்லாம் அவர் பண்ணதானுங்க செய்யறாரு. ஏங்க நான் வந்து சொல்றது, நான் என்ன சொல்றேன்னா, பைக் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அப்படின்னு நான் சொல்றேன். பைக் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு போங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்லங்க அவர் வண்டி ஸ்லோவா தாங்க ஓட்டினாரு, இருந்தாலும் வந்துங்க எதிரில வந்தவன் வந்துங்க இடிச்சதுக்கு இவர் என்னங்க பண்ணுவாருன்னு கேக்குறீங்க. எப்பா வண்டின்னு நம்ம வந்து வண்டின்னு ஓட்டணும்னா நம்ம சேஃப்டி முக்கியம் இல்ல. அப்ப நீ உண்மையாலுமே அக்கறை உள்ளவனா இருந்தா நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. நீ வரதும் போறதுமே தெரியக்கூடாது. ஏன்னா உன்னை பாக்குறதுக்கு இந்த கூட்டம் வருது, இந்த கேவலமான கூட்டம் வருது. அது என்னமோ தெரியல, சினிமா மாயை. சினிமா நானுமே சொல்றேன், அதாவது சினிமா அதாவதுங்க இவரு தல அஜித் வந்து ஒரு நல்ல வாசகம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நீ காசு கொடுத்து படம் பாக்குற, நான் காசு வாங்கிக்கிட்டு படம் பாக்குறேன், உனக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். நல்லா இருந்தா 2 பேர்த்திட்ட சொல்லு, நல்லா இல்லையா விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டு உன் வீட்டை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் அப்பா அம்மாவை பாரு, உன் மனைவியை பாரு. இததான் நானும் சொல்றேன். சினிமாங்கிறது வந்து பொழுதுபோக்கு, அது வந்து கண்டிப்பா தேவைன்னு சொல்லுவேன். ஏன்னா நானும் ஒரு காலத்துல வந்துங்க சினிமால இருந்தவன் தான், இப்ப அதை விட்டு வெளியே வந்தா, இப்ப திரும்பவும் அதற்கான வந்துங்க முயற்சிகள்ல நாம இருக்கோம். சினிமாங்கிறது தேவையானா நல்ல விஷயங்களுக்கு தேவை, அதுல உள்ள நல்ல விஷயங்களை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். பொழுதுபோக்குக்கு அவசியம், அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நடிகனை பாக்குறியா, தியேட்டர்ல கொண்டாடுறியா, விட்டுரு, அவ்வளவுதான். அதன் பிறகு அவன் தான் தலைவன், என் உயிர். நேத்தெல்லாம் ஒரு பாப்பா சொல்லுது, எனக்கெல்லாம் பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. எங்க 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 தளபதிக்கு வந்து நாங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா கூட இருப்போம்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து சினிமாவுக்கு வந்து, அதாவது அந்த அளவுக்கு சினிமாவுக்கும் சினிமா நடிகனுக்கும் அடிமையாக கூடாது அப்படின்னு நாம சொல்றோம். விஜய வந்து சுத்தி இருக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் இனிமேலாவது யோசிக்கணும். 41 பேர் செத்து போனதுக்கு அவன் தான் காரணம். தன்னுடைய வந்து பதவி வெறி, மாஸ் வெறி. என் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்கடா, என்னை பாக்குறதுக்கா காலையில இருந்து நின்றுட்டு இருக்காங்கடா அப்படிங்கிற வந்து அந்த வந்து மாஸ் வெறி, அதுதான் காரணம். அந்த வந்து காரணத்தினாலதான் கவர்மெண்ட்டை மதிக்கல, போலீஸை மதிக்கல. அந்த இடத்துல போலீஸ் பண்ண தப்பு என்னன்னா, விஜய ஒரு கட்டத்துக்கு மேல வர விட்டுருக்க கூடாது. விஜய் தேவையில்லாம கவர்மெண்ட் மேல பழிய போட்டு பேசுவாங்கிறதுக்காக தான் காவல்துறை விட்டதா கேள்விப்பட்டேன்.
அது ஒண்ணு மட்டும் தான் காவல்துறை மேல தப்பு. காவல்துறை மத்தபடி காவல்துறை வந்து விஜய் கிட்ட ஒவ்வொரு முறையுமே வந்து சார் இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு சார் வேணாம் சார்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து விஜய் தரப்பு ஸ்டாலின் பயந்துட்டாரா மிரட்டி பாக்குறாரா அப்படின்னு கேட்டு தங்களுடைய ஆணவத்தினாலதான் 41 பேர் செத்து போனாங்க. இன்னமும் இவனுடைய ஆணவமும் இவனுடைய அந்த சேடிஸ்ட் மைண்ட் செட்டும் அதாவதுங்க விஜய் வந்து கேரக்டராவே தப்பானவன். அதாவது ஏன்னா தன்னுடைய வீடு வந்து பெரிய பேலஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அதாவதுங்க நம்மளும் பார்த்திருக்கோம், கள்ளக்காதல் நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். மனைவி கூட சண்டையா இருக்கும், இன்னொருத்தவங்க கூட இருப்பாங்க. ஆனா பசங்களை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டான். அதாவது தன்னுடைய பிள்ளைகளை எங்கேயுமே வந்துங்க விட்டு கொடுக்க மாட்டான். ஏதாவது தான் பசங்களுக்கு செய்யணும்னு தான் துடிப்பான். ஆனா இவன் பாருங்க பெத்த பசங்களை கூட பையன் வந்துங்க அதாவது பையன் தனியா தங்கி இருக்காரு, பொண்ணு பிஜி ஹாஸ்டல்ல தங்கி இருக்கு, மனைவி தனியா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு வந்து அடிப்படையிலே ஒருத்தன் கேரக்டராவே தப்பா இருக்கான் பாத்தீங்களா? அவனுடைய மனநிலை தான் அப்படி இருக்கும். அப்ப குடும்பத்தையே ஒழுங்கா உன்னால புடுங்க முடியல, குடும்பத்தையே உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல, பெத்த பசங்களை ஒழுங்கா பாத்துக்க முடியல, கட்டின மனைவிக்கு உண்மையா இருக்க முடியல, தான் பெத்த பசங்களுக்கு உண்மையா இருக்க முடியல. நீ எல்லாம் இந்த வந்து மக்களை நீ எப்படி பாத்துப்ப, இந்த மக்களுக்கு நீ எப்படி உண்மையா இருப்ப, நீ எல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தரா புடுங்க போற அப்படின்னு நம்ம கேக்குறோம். நகைச்சுவை நடிகர் நாஞ்சில் விஜயன் வந்து பேசும் பொழுது இங்க பல பேர் வந்து விஜயனுடைய ஆதரவாளர்களா இருந்தும் கூட விஜயுடைய செயல்பாடுகளை கண்டிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட இப்படி எதிர்பார்க்கிறேன்னா இதுக்கு மேல ஒரு நாள் முட்டு கொடுக்க முடியாதுண்ணா அப்படின்னு பல பேர் கண்டிக்கிறாங்க விஜய. ஆனா இந்த நாஞ்சில் விஜயன் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து சொல்றாரு, நீங்க எதுக்கு அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் நோன்றீங்க, நீங்க அவரு அரசியல என்ன பேசுறாரோ அதுக்கு பதில் வைங்க, அதை விட்டுட்டு அவருடைய பர்சனலுக்குள்ள ஏன் போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா இந்த இவன் இப்ப நீங்க சொல்ற அந்த வந்து நாஞ்சல் விஜயன் மேலதானே இதுக்கு முன்னாடி ஒரு திருநங்கை அவர்கள் வந்து இவன் பேர்ல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கூட சுத்தி கழட்டி விட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்துங்க குற்றச்சாட்டு வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இப்ப இனத்தோடு தான் சேருங்கிறது போல அப்ப அப்ப வந்து இவனும் அந்த கேட்டகிரியில வர்றதுனாலதான் ஒருவேளை விஜய்க்கு சப்போர்ட் பண்றானோ நமக்கு தெரியல. டே அப்பா நாஞ்சில் விஜயா, உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்து ஒக்கா தங்கச்சியை வந்து கட்டினவன் இந்த மாதிரி உங்க ஒக்கா தங்கச்சி கூட இருக்கும் பொழுது இன்னொரு பொம்பளை கூட பப்ளிக்கா சுத்திக்கிட்டு உங்களால என்னடா புடுங்க முடியும், உன்னால என்னடி புடுங்க முடியும்னு காமிச்சானா அப்பயும் நீ இந்த மாதிரி தான் பேசுவியா? அவருடைய பர்சனல் லைஃபுக்குள்ள போக கூடாது நாஞ்சில். உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் நீங்க அப்படி இருக்கக்கூடாது நாஞ்சில். நீங்க இதை பார்த்து பொறுமையா தான் நாஞ்சில் போகணும்னு சொன்னா சப்புன்னு அறியணும்னு தோணும்ல. அப்படிதான் நமக்கு இந்த பையன் நாஞ்சில் இது அப்படிதான் நமக்கும் இந்த பையன் நாஞ்சில் விஜயனை பார்த்தா சப்புன்னு அறியணும்னு தோணுது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு மிக்க நன்றி சார். பதர் தேங்க்யூ பதர்.